வணக்கம். மாடித்தோட்டம் என்பது நமக்கு காய்கறிகளையும், பூக்களையும், மூலிகைகளையும் மற்றும் பலவற்றையும் கொடுக்கக்கூடிய இடம் மட்டும் இல்லைங்க. நமக்கு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு, மன நிம்மதியோடு இருக்கிறதுக்கு அந்த இடம் மிகவும் பொருத்தமான இடமா இருக்கும். ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு நம்ம தோட்டத்துக்கு போனாலே நம்ம எல்லாவற்றையுமே மறந்துடுவோம். மல்லிச்செடிகள் பாருங்கள், கட் பண்ணி விட்டு மீண்டும் துளிர்த்து பூக்கள் வச்சுருக்கு. எங்கள் வீட்டில் ஓரளவுக்கு இருக்கிற செடிகள் எல்லாவற்றையுமே நான் காமிச்சிடுறேன். இந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லாகவே மல்லி, இந்த பக்கம் இருக்கிறது கத்திரிக்காய். கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். நிறைய அறுவடை பண்ணிட்டோம், மீண்டும் வளர்ந்து காய்ச்சிருக்கு. மழை பெய்தால் போதுங்க, நம்ம தோட்டமே திடீர்னு ஒரு வளர்ச்சி இருக்கிற மாதிரி தெரியும். அந்த அளவிற்கு உடனடி வளர்ச்சி மாதிரி நமக்கு பசுமையாக பெரிய பெரிய இலைகளோட இந்த வெண்டைக்காய்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருச்சு பாருங்கள். இந்த மல்லி செடியிலையும் பூக்கள் இருக்குது. கருவேப்பிலை நாங்கள் வாங்கினதே இல்லைங்க. இது வரைக்கும் கருவேப்பிலை நாங்கள் வாங்கினதே இல்லை. நமக்கு மிகவும் இரும்பு சத்தை கொடுக்கக்கூடிய இந்த கருவேப்பிலையை நம்ம வீட்டிலே வளர்த்துடலாம். காய்கறிகளையும் நாம் வளர்த்துடலாம். பச்சை மிளகாய் தினம் தினம் நாம் பயன்படுத்துவோம். கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காய்ந்த மிளகாயை உதிர்த்து விதைகள் மூலமாக செடிகளை உருவாக்கி அதை ஓரளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும், ஏராளமான மிளகாய்களை நாம் எடுக்க முடியும். மிளகாய் செடியில் பூ பூத்திருக்கும் பொழுது புளித்த மோர் கரைசல் தெளித்து விடுங்க. பூக்கள் கொட்டாமல் எல்லாமே காயாகிடும். இந்த டிப்ஸு மிளகாய்க்கு மட்டும் இல்லைங்க, தக்காளி, கத்தரி, எந்த வகை காய்கறி செடியாக இருந்தாலும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். நிறையவே மிளகாய் இருக்குது, நல்ல நீளமான மிளகாயாகவும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் முற்றணும், அதனால் நாங்கள் விட்டுருக்கோம். பக்கத்துலேயே தக்காளி செடியும் இருக்குது பாருங்கள். அடுத்ததாக தவசிக்கீரை. கீரைகள்லேயே ஹார்லிக்ஸ் கீரைன்னு சொல்லக்கூடிய இந்த தவசிக்கீரையும் மழையில் அழகாக துளிர் வந்தாச்சு. இப்படி கெலடியம் செடிகளும் செழிப்பாகவே இருக்குது. மழை வந்தாலே திடீர் மாற்றம் நம்ம தோட்டத்தில் இருக்கும். ஸ்பைடர் லில்லி, மார்னிங் க்ளோரி எப்போவுமே எங்கள் தோட்டத்தில் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அது தானாகவே விதைகள் விழுந்து செடிகள் முளைத்து எப்போவுமே பூக்கள் இருக்கும். சாமந்தி செடிகள் பாருங்கள், நான் ஏற்கனவே சாமந்தி செடிகளை எப்படி பதியம் போடுவது என்பதற்கான வீடியோ போட்டிருக்கேன். அப்படி பதியம் போட்டது தான் இன்று இவ்வளோ பெரிய அளவில் வளர்ந்துருக்குது. நீங்கள் என்னோடய சேனலில் பதியம் பார்த்தீங்கன்னா இந்த செடிகள் இவ்வளோ வளர்ந்ததுக்கு வித்தியாசம் தெரியும். இனி இது மொட்டுக்கள் வச்சிரும், பூக்கட்டும், உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இப்படியே பல வகையான செடிகளையும் நாம் வளர்த்துட்ருக்கோம். இப்போ புதுசாக எங்கள் வீட்டில் வரவு என்னென்னா இந்த ஹைப்ரிட் செம்பருத்தி தான். புதிய வரவாக ஒரு 4-5 ஹைப்ரிட் செம்பருத்திகள் பூத்துட்ருக்கு. இந்த ரோஜாவும் கூட சென்டிமெண்டல்னு சொல்லுவோம், எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். பன்னீர் ரோஜாவும் பூத்துருக்கு. நேற்றே பூத்தாச்சு போல், இன்றைக்கி தொடும்போதே கொட்டுது. ஸோ இந்த செம்பருத்தியும் பாருங்கள், வயலட் கலர் செம்பருத்தி முதலாக எங்கள் வீட்டில் பூத்துருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த மாடி தோட்டத்தில் நாம் செடிகள் வளர்க்குறது மிக மிக எளிது. இது 7 டே ரோஸ், நிறைய மொட்டுக்கள் இருக்குது. இந்த செம்பருத்திகளையும் நீங்கள் வளர்த்துடலாம். தலைக்கு ஹேர் பேக்காகவும் போடலாம். இந்த மினியேச்சர் செம்பருத்தி பாருங்கள், நிறைய பூக்கக்கூடியது. ஒரே கிளையில் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள். மற்ற செம்பருத்திகளை விட இந்த மினியேச்சர் செம்பருத்தியில் நிறைய பூக்கள் கிடைக்கும். இது பிங்க் கலர் செம்பருத்தி, லேட்டாக தான் பூக்கும். கனகாம்பரம். இந்த மார்னிங் க்ளோரி வித்தியாசமான ஒரு ப்ளூ கலர். அதுக்கு அடுத்தபடியாக டெக்கோமா. இப்படி நிறைய இருக்குது. கோகோபிட் கலந்து நீங்கள் இந்த மண் கலவை வச்சிங்கன்னா மாடித்தோட்டத்துக்கு வெயிட் சேர்க்காமல் நமக்கு தேவையான பொருட்களை நம்ம மாடித்தோட்டத்திலே எடுத்துக்கலாம். ஒரு உடலுக்கு எக்ஸசைஸ் மாதிரியாகவும் இருக்கும்.
நமக்கு பொருட்கள் கிடைத்த மாதிரி இருக்கும். ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது, நம்ம வீட்டில இருந்தே எடுக்கிறோம் அப்படின்றது. நீங்களும் உங்களால் முடிந்த அளவு குறைந்த அளவுலையாவது செடிகளை வளர்த்து பயன்பெறலாம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஷேட்நட்லாம் மழையில் கிழிஞ்சிடுச்சு, சரி பண்ணணும். பிரம்ம கமலம் செடி பாருங்கள் நல்லாவே வளர்ந்துருக்கு. இது எல்லாமே அடினியம், பெரிய ரோஜா செடி இது. இது பாருங்கள் ப்ளுமேரியா. இப்படி பல வகையான செடிகள் தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு. எங்கள் வீட்டில் எந்த செடிகளும் எப்போவுமே பசுமையாக இருக்கும். புளிச்சக்கீரை. நீங்களும் உங்கள் வீட்டில் நமக்கு தேவையானதை வளர்த்து சந்தோஷப்படலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.